ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு குட்டிச்சலம் சேனல். குட்டீஸ், நாம இன்னைக்கு மெய்யெழுத்துகள் பற்றி படிக்க போறோம். பார்க்கலாமா? நாம இதுவரைக்கும் உயிரெழுத்துக்கள் பற்றி தெளிவாகவும் அழகாகவும் படிச்சிட்டோம். இப்போ அது என்னென்ன எழுத்துக்கள் மட்டும் ஒரு வாட்டி பார்க்கலாமா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அவைகள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. ஆயுத எழுத்து 1 அக். உயிர் எழுத்துக்கள் தமிழ் மொழிக்கு உயிர் போன்றது. உயிர் இருக்குது, உடல் வேணும்ல. மெய்யெழுத்துக்கள் தான் தமிழ் மொழிக்கு உடல். மெயினா உடல். நம்மளுக்கு உயிர் மட்டும் இருந்தா போதாதுல, உயிர் தான் ஆதாரம், முக்கியமானது. ஆனா ஒரு வடிவம் இருந்தாதான், ஒரு உருவம் இருந்தாதானே நம்ம உயிர் வாழ முடியும். அதே மாதிரி தான் தமிழ் மொழிக்கு ஆதாரம் எது? உயிரெழுத்துகள். ஆனா அதுக்கு வடிவம் கொடுக்கிறது மெய் எழுத்துகள். இந்த 12 உயிரெழுத்துகளும் 18 மெய்யெழுத்துகளும் சேர்ந்துதான் 216 உயிர்மெய் எழுத்துகள் பிறக்குது. அதனால தான் உயிரெழுத்துகளும் மெய்யெழுத்துகளும் மொழிக்கு முதல் காரணமா இருக்கிறதுனால முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். நாம இன்னைக்கு மகிழ்வோடு கற்போம் 2ஆம் பாகத்துல மெய்யெழுத்துகள் பற்றி மட்டும் படிக்க போறோம். பார்க்கலாமா? பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் மகிழ்விக்க ஒரு சின்ன பயிற்சி வச்சிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, 6 வேறுபாடுகளை கண்டுபிடிப்போம். வேறுபாடுன்னா என்னம்மா? வித்தியாசம். இங்க பாருங்க, பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல 6 வித்தியாசங்கள் இருக்குதாம். ஒவ்வொன்றா பார்த்து உற்று நோக்கி பார்த்து கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இந்த மரத்தை பாருங்க. மரத்துல என்ன இருக்கு? ஒரு பாம்பு. குருவி இறை தேட போன நேரமா பார்த்து கூட்டுல இருக்க முட்டைகளை சாப்பிட்றதுக்கு மெதுவா வருது. முதல் படத்துல பாம்பு அந்த முட்டைகள் பக்கத்துல நிக்குது. 2வது படத்துல பாருங்க, முட்டைகளுக்கு கொஞ்சம் தள்ளி மரக்கிளையில இருக்குது. அப்போ அது ஒரு வித்தியாசம். அத குறிச்சிக்கிடுங்க. அடுத்து முட்டைகளை பாருங்க. முதல் படத்துல 4 முட்டைகள் இருக்குது. 2வது படத்தை பாருங்க, 3 முட்டைகள் தான் இருக்கு. அப்போ அது 2வது வித்தியாசம். மரத்துக்கு கீழே என்ன இருக்கு? பாம்போட புற்று இருக்கு. அந்த புற்று பாருங்க, முதல் படத்துல புற்று சின்னதா இருக்கு. 2வது படத்துல புற்று பெரிய புற்றா இருக்குது. அதையும் குறிச்சுக்கிடுங்க. அடுத்து குளத்தங்கரைக்கு போகலாமா? பாருங்க, குளத்துல வாத்து, கொக்கு, தவளையாறு, மீன்கள்லாம் நீந்திட்டு இருக்குது. சரி, வாத்தை பாருங்க. முதல் படத்துல வலது பக்கமா நீந்தி வருது. 2வது படத்துல பாருங்க, இடது பக்கமா நீந்துது. அப்போ அது ஒரு வித்தியாசம். அடுத்து கொக்கை பாருங்க. கொக்கு என்ன பண்ணுது? முதல் படத்துல ஒற்றை காலில் நிற்குது. 2வது படத்துல 2 கால்லேயே நிற்குது. அப்போ அது ஒரு வித்தியாசம். வேற என்ன வித்தியாசம் இருக்கு? பக்கத்துல பப்பாளி மரத்தை பாருங்க. முதல் படத்துல பழங்கள் பழுக்க தொடங்கிருச்சு. 2வது படத்துல பப்பாளி எல்லாம் காயா இருக்குது. அதையும் குறிச்சுக்கிடுங்க. 6 வித்தியாசங்களையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்க்கலாமா? எழுத்துகளை அறிவோம். எழுத்துகளை அறிவோம். மெய் எழுத்துகள்ல முதல் எழுத்து என்னம்மா? இக். இக். இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும்? இக். சொல்லுங்க. இக். மெய் எழுத்துகள் எல்லா எழுத்துகளும் அதோட தலையில புள்ளி வச்சிருக்கோம். புள்ளி இருந்தாதான் அது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துகள் எப்பவுமே தனியாவே வராது. அது மற்ற எழுத்துக்களை சார்ந்து தான் வரும். சரி, இப்போ வார்த்தைகளை பார்க்கலாமா? முதல் படத்தை பாருங்க. என்னது அது? கொக்கு. சொல்லி பாருங்க. கொக்கு. கொக்கு சொல்லும்போது இக் சத்தம் கேட்குதா உங்களுக்கு? கொக்கு. மெய்யெழுத்துகள் குறைந்த அளவு தான் ஒலிக்கும். உயிரெழுத்துகளில் குறில் எழுத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு சொடக்கு போடுற நேரம் ஆகும்னு பார்த்தோம்ல. மெய்யெழுத்துக்களை சொல்கிறதுக்கு பாதி நேரம் தான். ஒரு சொடக்கு போடுற நேரத்துலையும் பாதி அளவு நேரம் தான் ஆகும். வேகமாக சொல்லிடணும் அந்த எழுத்துக்களை. அது மாதிரி மெய்யெழுத்துகள் எப்பவும் ஒரு வார்த்தையின் முதல்ல வராது. இடையில வரும் அல்லது இறுதியில் வரும். ஒரு சொல்லோட தொடக்கத்தில் வரவே வராது. சரி, இப்போ சொல்லுங்க. இக் கொக்கு. இக் கொக்கு. அடுத்த படம் என்ன? தக்
தக்காளி. இக் தக்காளி. சொல்லி பாருங்க குட்டீஸ். இக் சத்தம் கேட்குதான்னு பாருங்க. இக் தக்காளி. அடுத்த படம் என்னம்மா? நீங்களாம் கறக்கு முறுக்குன்னு சாப்பிடுவீங்கள்ல, என்னது? முறுக்கு. இக் முறுக்கு. இக் முறுக்கு. இது என்னம்மா? குட்டி சேர். இதுக்கு பேர் என்னது? முக்காலி. இக் முக்காலி. இக் முக்காலி. இது என்ன எழுத்துமா? இச். இச். சொல்லுங்க. இச். எப்படி உச்சரிக்கணும்? இச். இச். எலுமிச்சை. இச் எலுமிச்சை. எலுமிச்சை. இச். இச் பச்சை. இச் பச்சை. பச்சை. சொல்லி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த எழுத்தோட உச்சரிப்பு தெரியும். இச் பச்சை. அடுத்த படம் என்னம்மா? அச்சாணி. பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டியிலலாம் அந்த சக்கரம் நழுவாமல் இருக்கிறதுக்காக அதில் அச்சாணி பொருத்தியிருப்பாங்க. அச்சாணி. இச் அச்சாணி. இச் அச்சாணி. இது என்னம்மா? குச்சி. இச் குச்சி. இச் குச்சி. குச்சி. இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும்னா இட். இட். இட் தட்டு. இட் தட்டு. தட்டு. இட் தட்டு. இட் சட்டை. இட் சட்டை. சட்டை. இட். சத்தம் கேக்குதா? சட்டை. அடுத்த படம் என்ன? முட்டை. இட் முட்டை. இட் முட்டை. முட்டை. இட். அடுத்தது பூட்டு. பூட்டு. இட் பூட்டு. இட் பூட்டு. இந்த எழுத்து என்னம்மா? இத்து. இத்து. நம்ம முன்னாடி பார்த்தது இட். இட். இது இத்து. இத். இத் வாத்து. இத் வாத்து. வாத்து. சொல்லி பாருங்க, இது இத்து சவுண்டு வரும். இத் வாத்து. இத் மத்து. மத்து. அம்மா பருப்பு கடைகிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கள்ல, மத்து. இத் மத்து. இது என்னம்மா? சுத்தியல். இத் சுத்தி. இத் சுத்தி. சுத்தி. இத் சுத்தி. இத் நத்தை. இத் நத்தை. இத் நத்தை. இது என்ன எழுத்துமா? இப். இப். சொல்லுங்க. இப். இப். இப் தொப்பி. இப் தொப்பி. தொப்பி. ப். இப் பப்பாளி. இப் பப்பாளி. பப்பாளி. இப். இப் உப்பு. இப் உப்பு. உப்பு. சொல்லி பார்த்தே கண்டுபிடிங்க குட்டீஸ். இப் உப்பு. இப்பு அப்படி சொல்லக்கூடாது. இப் ஷார்ட்டாக சொல்லிடணும், டக்குன்னு. இப் உப்பு. இது என்னம்மா? சீப்பு. இப் சீப்பு. இப் சீப்பு. இது என்ன எழுத்து குட்டீஸ்? இர். இர். சொல்லுங்க. இர். இந்த எழுத்து இர். ஆனால் இந்த எழுத்துக்கு சில இடத்துல இட் சவுண்டும் வரும், சில இடத்துல இர் சவுண்டும் வரும். பாருங்க, இப்போ இர் நாற்று. நாற்று. இட்டு சவுண்டு வரும் இந்த இடத்துல. அதே நாற்காலி. சொல்லி பாருங்க குட்டீஸ். நாற்காலி. இர் சவுண்டு வரும். அதனால தான் சில இடத்துல இதுக்கு இர் சவுண்டும் வரும், இட் சவுண்டும் வரும். இர் நாற்று. இர் நாற்று. அடுத்த படம் என்னம்மா? பெரிய ஃபேன் மாதிரி இருக்கே, பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸில் எங்கேயாவது போகும்போது பார்த்துருக்கீங்களா? இது என்னது? காற்றாலை. காற்றுல இருந்து மின்சாரம் எடுக்கிறதுக்காக இந்த ஃபேன் பயன்படுத்துவாங்க. இதோட பேர் என்ன? காற்றாலை. இர் காற்றாலை. இர் காற்றாலை. சொல்லுங்க. காற்றாலை. மேலே இருக்குது என்ன இலை? வெத்தலையா? வெத்தலை சொல்லக்கூடாது, வெற்றிலை. இர் வெற்றிலை. இர் வெற்றிலை.
கீழே இருக்கிறது என்னது? என்ன செடி? எல்லார் வீட்லேயும் வளர்ப்போமே. கற்றாழை. இர் கற்றாழை. இர் கற்றாழை. உரிய படத்தை இணைப்போம். உரிய படத்தை இணைப்போம். ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் படங்களும் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்குரிய படம் எதுன்னு கண்டுபிடிச்சி இணைக்கணுமா கோடு போட்டு. சரி, அந்த எழுத்து என்னதுமா? ஞாபகம் இருக்கா? அந்த எழுத்தோட உச்சரிப்பு எப்படி இருக்கணும் சொல்லுங்க. சவுண்ட் என்னது? இக். இக். படங்களோட பெயர்களை சொல்லி பாருங்க. முதல் படம் என்னதுமா? சக்கரம். சக்கரம். சரி, அடுத்த படத்தை சொல்லி பாருங்க. என்னது அது? அம்மி. அம்மி. அது என்ன இலை? வெற்றிலை. வெற்றிலை. இந்த 3 படத்தில் எந்த படத்தோட பெயர் இக் சவுண்டு வருது? சரியா சொன்னீங்களே. எது? சக்கரம். இக். சக்கரம். இக்கிலிருந்து சக்கரத்துக்கு ஒரு கோடு போட்டு இணைங்க பார்க்கலாம். இது என்ன எழுத்துமா? இச். 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 படங்களோட பெயர்களை சொல்லுங்க. முதல் படம் என்னது? மீன். மீன். கீழே ஒரு சிறுவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா குட்டீஸ்? நீச்சல். நீச்சல். அடுத்தது என்ன செடி அது? மஞ்சள். மஞ்சள். சரி, இந்த 3 படங்களோட பெயர்களில் எதுக்கு இச் சவுண்டு வருது? மீன், நீச்சல், மஞ்சள். மஞ்சளில் வருதா? இச். நீச்சலில் வருதா? சரியா சொன்னீங்களே. நீச்சல். இச். நீச்சல். இச்சிலிருந்து அந்த சிறுவனுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. இது என்ன எழுத்துமா? இட். 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 படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. பட்டம். பட்டம். யானை. யானை. பை. பை. எந்த வார்த்தையில் இட்டு வருது? சரியா சொன்னீங்களே. பட்டம். இட். பட்டம். இட். பட்டம். இது என்ன எழுத்து? இத்து. இத்து. படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. செடி. செடி. தவளை. தவளை. புத்தகம். புத்தகம். எந்த வார்த்தையில் இத்து வருது? புத்தகம். இத். புத்தகம். புத்தகத்திலேருந்து இத்துக்கு ஒரு கோடு போடுங்க. இது என்ன எழுத்து? இப். 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 படங்களோட பெயர்களை சொல்லி பாருங்க. எலி. எலி. இட்டலி. இட்டலி. அடுப்பு. அடுப்பு. எந்த வார்த்தையில் இப் வருது? கண்டுபிடிக்க முடியுதா? சரியா சொல்கிறீங்களே. அடுப்பு. இப். அடுப்பு. இப்பிலேருந்து அடுப்புக்கு ஒரு கோடு போட்டு இணைச்சிருங்க. அடுத்த எழுத்து என்னதுமா? இர். 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 படங்களோட பெயர்களை சொல்லுங்க. புற்று. புற்று. ஆடு. ஆடு. குடை. குடை. எந்த வார்த்தையில் இர் சவுண்டு வருது? இர் எழுத்துக்கு இட் அப்படின்னும் சில இடத்துல உச்சரிப்பு வரும். இப்போ பாருங்க. புற்று. புற்று. இர். புற்று. அதில் இட் சவுண்டு வருது. இர். புற்று. அப்போ அந்த இருந்து புற்றுக்கு ஒரு கோடு போட்டு இணைச்சிருங்க. இதில் என்ன பண்ணணுமா? நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்களா? அந்த படங்களோட பேரை சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையிலையும் என்ன மெய்யெழுத்து வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த மெய்யெழுத்தை இணைக்கணுமா. முதல் படம் என்னது? பெட்டி. பெட்டி. சொல்லி பாருங்க. என்ன மெய்யெழுத்து வருது அதில்? இட். இட். பெட்டி. அப்போ இட் எங்கே இருக்குது? கடைசிக்கு முந்தின எழுத்து. பெட்டியிலேருந்து இட்டுக்கு ஒரு கோடு போட்டு இணைச்சிருங்க. அடுத்த படம் என்ன? உப்பு. உப்பு. என்ன மெய்யெழுத்து வருதுமா? இப். இப். உப்பு. இப். உப்பு. இப்பிலேருந்து உப்புக்கு ஒரு கோடு போட்டு இணைங்க. அடுத்த படம் என்னது? முறுக்கு. முறுக்கு. என்னது வருது? இக். இக். முறுக்கு.
முறுக்கு. முதல்ல இருக்குல்ல இக்கு, இக்குலேருந்து முறுக்குக்கு ஒரு கோடு போட்டினீங்க. அடுத்த படம் என்ன குட்டீஸ்? வெற்றிலை. வெற்றிலை என்ன சவுண்டு வருது? எந்த மெய்யெழுத்து சவுண்டு வருதுமா? இட். இர். இர் வெற்றிலை. இர் வெற்றிலை. இர் எங்கே இருக்குது? கடைசியில் கோடு போட்டினீங்க. இது என்னதுமா? எலுமிச்சை. எலுமிச்சை என்ன எழுத்து வருது? எலுமிச்சை. இச். இச் எலுமிச்சை. இச் எங்கே இருக்குது? ரெண்டாவது இருக்குது. கோடு போட்டினீங்க. இச்சிலிருந்து எலுமிச்சைக்கு இச் எலுமிச்சை. அடுத்த படம் என்ன? மத்து. மத்து என்ன எழுத்து வருதுமா? இத். மத்து. இத்திலிருந்து மத்துக்கு ஒரு கோடு போட்டு இணைச்சிருங்க. எழுதும் முறை அறிவேன். எழுதும் முறை அறிவேன். இது என்ன எழுத்து குட்டீஸ்? இக். இக். இக் எப்படி எழுதணும்னு பாருங்கள். கீழேருந்து மேலே ஒரு நீர்க்கோடு, ஒரு படுக்கிற கோடு, கையை எடுத்துட்டு மேலேருந்து ஒரு நிற்கிற கோடு, அப்படியே வளைச்சி மேலே போய் ஒரு படுக்கிற கோடு. படுக்கிற கோடு அப்படியே போட்டு அதையும் கீழ் நோக்கி வளைச்சி விட்டுறணும். இக். புள்ளி வச்சுட்டு இக். புள்ளி இருந்தால் தான் மெய்யெழுத்து. எழுத்து எழுதிட்டு அதோட தலையில் ஒரு புள்ளி வச்சிடணும். இக் சொல்லிகிட்டே எழுதுங்க. ஒரு கீழேருந்து ஒரு கோடு, மேலே ஒரு படுக்கிற கோடு போட்டுருங்க. கையை எடுத்துட்டு மேலேருந்து ஒரு நிற்கிற கோடு போடுங்க. அப்படியே வளைச்சி, இந்த ஆக்கு போடுவோம்ல அந்த மாதிரி அப்படி சின்னதாக வளைக்கணும். வளைச்சி மேலே போய் அப்படியே ஒரு படுக்கிற கோடு போட்டு கீழ் நோக்கி வளைச்சி விட்டணும். வளைச்சிட்டு ஒரு புள்ளி. இக். இக். அடுத்த எழுத்து என்ன? இது என்ன எழுத்து? இச். இச். இச் எப்படி எழுதணும்? இக் மாதிரியே தான் போடணும். கீழேருந்து ஒரு கோடு, அப்புறம் ஒரு படுக்கிற கோடு, கையை எடுத்துட்டு மேலேருந்து ஒரு நிற்கிற கோடு போட்டு அப்படியே வளைச்சி மேலே போய் ஒரு படுக்கிற கோடு. அவ்வளோதான். கீழே வளைக்கக்கூடாது. வளைக்காமல் விட்டுட்டிங்கன்னா இச். வளைச்சி எழுதுனீங்கன்னா, இப்படி வளைச்சிட்டிங்கன்னா அது இக்கு. இது இச். புள்ளி வச்சிடணும் மேலே. எப்படி எழுதணும்? கீழேருந்து ஒரு நேர்கோடு, ஒரு படுக்கிற கோடு, கையை எடுத்துட்டு கோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து மேலேருந்து கீழே ஒரு நிற்கிற கோடு, அப்படியே அந்த இதை வளைச்சி மேலே கொண்டு போய் இந்த கோட்டில் இடிக்கக்கூடாது. அந்த கோட்டு முடிகிற இடத்துல அப்படியே ஒரு படுக்கிற கோடு போட்டுடணும். இச். இச் சொல்லிட்டே எழுதுங்க குட்டீஸ். இச். இது என்ன எழுத்து? இட். இட் எப்படி எழுதணும்? மேலேருந்து ஒரு நிற்கிற கோடு, ஒரு படுக்கிற கோடு, ஒரு புள்ளி. அவ்வளோதான். ஈஸி. இட் எழுதுங்க. நிற்கிற கோடு போடுங்க, ஒரு படுக்கிற கோடு போடுங்க, ஒரு புள்ளி வச்சு. இட். இட். இக். இச். இட். இது என்ன எழுத்து? இத். இத் எப்படி எழுதணும்? இக்கு மாதிரியே தான் வரும் இதுவும். பாருங்கள். கீழேருந்து ஒரு மேலே ஒரு கோடு, அதுலேருந்து ஒரு படுக்கிற கோடு, கையை எடுத்துருங்க, மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டு இக்குக்கு வளைச்சோம்ல அதே மாதிரி மேல் நோக்கி வளைச்சி ஒரு படுக்கிற கோடு போட்டு இதை எப்படி கீழங்க சுழிச்சு விட்டோம்ல, இதை சுழிக்காமல் இப்படியே கீழே கொண்டுட்டு வந்துடணும். புள்ளி வச்சுருங்க. இத் எப்படி எழுதணும்? கீழேருந்து ஒரு நேர்கோடு, மேலே ஒரு படுக்கிற கோடு, கையை எடுத்துட்டு ஒரு மேலேருந்து நிற்கிற கோடு, அதை அப்படியே வளைச்சி மேல் நோக்கி வளைச்சி அப்புறம் ஒரு படுக்கிற கோடு போட்டுட்டு கீழ் நோக்கி வளைச்சி இந்த எழுதியிருக்கீங்கள இதுக்கு கீழே வரைக்கும் இப்படி வளைச்சி கொண்டுட்டு வந்து விடணும். இத்து. இத்து எழுதுங்க குட்டீஸ்.
அடுத்த எழுத்து என்னதும்மா? இப்பு. இப்பு. இப்போ எப்படி எழுதணும்? மேலேருந்து ஒரு நிற்கிற கோடு, ஒரு படுக்கிற கோடு. இது வரைக்கும் எழுதுனா இது இட்டு. அதுக்கப்புறம் ஒரு கீழேருந்து ஒரு நிற்கிற கோடு. இப்பு. மேலேருந்து ஒரு நிற்கிற கோடு, அப்புறம் ஒரு படுக்கிற கோடு, அப்புறம் கீழேருந்து மேல் நோக்கி ஒரு நிற்கிற கோடு, ஒரு புள்ளி. இப்பு. இப்பு. இது என்ன எழுத்து? இர். எப்படி எழுதணும்? கீழேருந்து மேல் நோக்கி ஒரு கோடு போட்டு ஒரு வளைச்சி கீழே வந்து ஒரு நேர்கோடு வந்து அந்த கோட்டிலருந்தே திரும்ப மேலே போகணும். கையை எடுக்கக்கூடாது. அப்படியே மேலே போய் இன்னொரு வளைச்சி இந்த கோடு 3 கோடும் ஒரே அளவு இருக்கணும். இதே மாதிரி இந்த கோட்டில் நிப்பாட்டி அப்படியே கீழே ஒரு வளைச்சி ஒரு கோடு வந்துடணும். புள்ளி வச்சுருங்க. இர். எப்படி எழுதுங்க? ஒரு கோடு போடுங்க, ஒரு வளைங்க, வளைச்சி கீழே வாங்க, கீழேருந்து மேலே போங்க, அப்புறம் ஒரு வளைங்க, அப்படியே ஒரு கோடு போட்டு கீழே வளைச்சி வந்துட வேண்டியதான். இர். எழுத்தோவியம். எழுத்தோவியம் மெய்யெழுத்துக்களை வச்சு அதுக்கு மேலே படங்கள் வரைஞ்சிருக்காங்க. பூக்கள் படம் வரைஞ்சிருக்காங்க. அந்த எழுத்தை நீங்கள் முதல்ல எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த எழுத்துகளுக்கு வண்ணம் இடுங்க. ஒரு எழுத்துக்கு வண்ணமிட்டு காட்டியிருக்காங்க. இது என்ன எழுத்து? இக். இக். நீங்கள் இந்த எழுத்து எழுதுங்க. முதல்ல கீழேருந்து மேலே போங்க, அப்புறம் ஒரு படுக்கிற கோடு போடுங்க, அப்புறம் மேலேருந்து ஒரு நிற்கிற கோடு வந்து அப்படியே ஒரு சுழிச்சு அப்படியே மேலே போய் ஒரு படுக்கிற கோடு. இந்த கோட்டை, இந்த நிற்கிற கோட்டை இடிக்கக்கூடாது. இடிக்காமல் போடணும். எப்படி குட்டீஸ்? ஒரு புள்ளி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், கீழேருந்து ஒரு நிற்கிற கோடு, அப்புறம் ஒரு படுக்கிற கோடு, கையை எடுத்துட்டு மேலேருந்து ஒரு நிற்கிற கோடு போட்டு அப்படியே ஒரு சுழிச்சு மேலே போய் அந்த கோட்டை தொட்டு அப்படியே ஒரு படுக்கிற கோடு. இச். இச். இட். மேலேருந்து ஒரு நிற்கிற கோடு, ஒரு படுக்கிற கோடு, ஒரு புள்ளி. மேலேருந்து ஒரு நிற்கிற கோடு, ஒரு படுக்கிற கோடு, ஒரு புள்ளி. இட். இத்து எப்படி? கீழேருந்து ஒரு நிற்கிற கோடு, ஒரு படுக்கிற கோடு, மேலேருந்து ஒரு நிற்கிற கோடு, கீழே வரைக்கும் இப்படி போட்டு ஒரு சுழிச்சு மேலே அந்த கோட்டை தொட்டு அப்படியே ஒரு படுக்கிற கோடு போட்டு கீழே ஒரு வளைச்சி வந்து இந்த சுழி வந்திருக்குல்ல, இது அளவுக்கு இப்படி கீழே வரைக்கும் வளைச்சி வந்து இப்படி விடணும். இத். இத். இது என்ன எழுத்து? இப்பு. நிற்கிற கோடு, படுக்கிற கோடு, கீழேருந்து ஒரு நிற்கிற கோடு. இப்பு. 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 இது என்ன எழுத்து? இர். எப்படி எழுதணும்? கீழேருந்து ஆரம்பிக்கணும். கீழேருந்து ஆரம்பித்து மேலே வளைச்சி கீழே வந்து அங்கேருந்தே அப்படி மேலே போகணும். மேலே போய் வளைச்சி வந்து கீழே வந்து அப்புறம் இத்துக்கு வளைச்சோம்ல, அதே மாதிரி இந்த கோடு வருதில்ல, இது வரைக்கும் இப்படி கொண்டுட்டு வரணும். இப்படி வளைச்சி ஒரு படுக்கிற கோடு மாதிரி கொண்டுட்டு வந்து கீழே வளைச்சி விடணும். இர். இர். இதுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி வண்ணமிடுங்க. எழுதி பழகுவேன். புள்ளிகளுக்கு மேலே அப்படியே எழுதுங்க குட்டீஸ். சொல்லிகிட்டே எழுதுங்க. கோட்டோவியம். கோட்டோவியம். இந்த இங்கே கொஞ்சம் படங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த படங்களோட பெயர்களை சொல்லி பாருங்கள். அந்த வார்த்தையில் என்ன மெய்யெழுத்து வருதுன்னு கண்டுபிடிச்சி சரியான கட்டத்தில் வரையணுமா. இது என்ன படம்? கொக்கு. கொக்கு. என்ன மெய்யெழுத்து வருது அதில்? இக். 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 கொக்கு. அப்போ எந்த கட்டத்தில் வரையணும்? இக் கட்டத்தில் வரையணும். வரையலாமா? கொக்கு வரையுங்க. ஈஸியாக வரைகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வரைய முடியுமோ அந்த மாதிரி ஈஸியாக வரைங்க. இக். கொக்கு.
கொக்கு. இது என்ன படம்? பட்டம். பட்டம். என்ன மெய் எழுத்து வருது? இட். இட் பட்டம். எந்த கட்டத்தில் வரையணும்? பார்த்து கண்டுபிடிங்க. இட் எது கரெக்டாக சொல்லுங்கள். இதோ இருக்கு இட். வரையலாமா? அங்கே பட்டம் வரைஞ்சிருங்க. இட் பட்டம். இது என்னதுமா? நத்தை. நத்தை. என்ன எழுத்து வருது? இத். இத் நத்தை. எங்கே வரையணும்? இத் எது? தோ இருக்கு இத். வரையலாமா? இங்கே வரைங்க. இத் நத்தை. இது என்னதுமா? குச்சி. குச்சி. இச். இச் குச்சி. எங்கே இருக்கு இச்? இந்தா இருக்கு. அப்போ இந்த கட்டத்தில் குச்சி வரைஞ்சிருங்க. இச் குச்சி. இச் குச்சி. இது என்னது? சீப்பு. சீப்பு. என்ன மெய் எழுத்து வருது? இப். இப் சீப்பு. சீப்பு இங்கே வரீங்க. இப் சீப்பு. இப் சீப்பு. இது என்னது குட்டீஸ்? புற்று. புற்று. இர் புற்று. இந்த இற்கட்டத்தில் புற்று வரீங்க. புற்று. இர் புற்று. நிரப்புவேன். நிரப்புவேன். பேரை சொல்லி பார்த்து விடுபட்ட எழுத்தை இங்கே நிரப்பணும். என்ன படம் இது? கொக்கு. சொல்லி பாருங்க. கொக்கு. என்ன மெய் எழுத்து வருது குட்டீஸ்? இக். அப்போ இங்கே என்ன வரும்? இக். கொக்கு. இக் எழுதுங்க. இக். கொக்கு. இது என்ன படம்? வாத்து. வாத்து. என்ன மெய் எழுத்து வருது? வாத்து. இத். இத் வாத்து. அப்போ இதில் என்ன வரணும்? இத் எழுதுங்க. இத். இத் வாத்து. இது என்னதுமா? கற்றாழை. கற்றாழை. இந்த வார்த்தையில் என்ன மெய் எழுத்து வருது? இர். கற்றாழை. இதில் இர் எழுதுங்க. இர். கற்றாழை. இது என்ன படம்? பூட்டு. பூட்டு. என்ன மெய் எழுத்து வருது அதில்? இட். இட் எழுதுங்க. இட் பூட்டு. இது என்னதுமா? அச்சாணி. அச்சாணி. என்ன மெய் எழுத்து வருது? இச். இச். இச் அச்சாணி. இச் எழுதுங்க. இச் அச்சாணி. இச். இது என்னது? சீப்பு. சீப்பு. இப். இப். என்ன மெய் எழுத்து வருது? சீப்பு. இப் எழுதுங்க. இப் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டீஸ். பாய்.